Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கருவேப்பிலை பொடி. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது எப்படி வந்து செய்யணும்னா கருவேப்பிலை வந்து நம்ம நிறைய வாங்கிட்டு இத வந்து நைட்டே வந்து நல்லா அதாவது என்ன அகலமான பாத்திரத்துல நல்லா அதாவது கழுவிட்டு இத வந்து ஒரு கயிறுல கட்டி நம்ம தொங்க விட்டுறணும். அந்த தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நம்ம லைட்டா வறுத்து வெச்சிரணும். வறுத்துட்டா கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கருவேப்பிலை 2 கப் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு. இதுக்கு ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான். வாசனையா இருக்குங்கிறதுனால சீரகம் 1 டீஸ்பூன். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துறதுனால என்னன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து கேஸ்ட் அயர்ன் வார்ப்பு கடாயின்னு சொல்லுவோம். இது கூட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து நான் வந்து கட்டி வச்சுருந்தேன். ட்ரை ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஈரப்பதம் வந்து இன்னும் ஒரு சில இலையில் வந்து ஒட்டியிருக்கும். நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாமே நல்லா சுருங்கி இந்த மாதிரி வரும். இது தொட்டோன்னா நல்லா மொறுமொறுப்பாகிட்டே வரும். இந்த வறுக்கிறப்ப என்ன ஆகுனா இடையில அந்த அதாவது அந்த லீஃபில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம வறுத்தெடுத்துட்டோம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். இது எடுத்தனா சத்தம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இது நம்ம ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துருக்குறோம். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம இதையை தனி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து முழு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். 2ல் எது இருந்தாலும் ஓகே. அதாவது கருப்பு அதாவது தோலோடு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. அதில் ஃபைபர் நிறையா இருக்கும். நான் வந்து அதாவது முழு உளுத்தம்பருப்பு இருந்தாலும் ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே, இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. இதையும் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நல்லா வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாகணும். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இதையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இது கூடவே வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இது கூட சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதையும் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதாவது பெருங்காயம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தோன்னா இப்படி லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும், அதாவது வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போது லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வார்ப்பு கடாயினோட சூடே போதும். இப்போ நம்ம பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியே இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதே மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை பொடிக்கு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வரும். இதுக்கு நம்ம தேவையான அளவு அதாவது நம்ம வறுக்கிறப்பவே கல்லுப்பு கொஞ்சம் போட்டோம். அது வந்து பத்தாது சாதத்துக்கு கூட இட்லி கூடலாம் சாப்பிட்றப்போ. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா முழுமையாக இருந்தது. இப்போ அரைவாசி தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது
1 டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்துக்கலாம். இதை நல்லா குழி பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் அல்லது நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி. நான் கருவேப்பிலை பொடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதில் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறு எல்லாமே நீங்கும். கல்லீரல் பிரச்சனையை வந்து நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை பொடி நம்ம நிறையாவே யூஸ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்பண்புகளுடன் திகழ விரும்பினால் பொறுமையை போற்றி பாதுகாக்க வேண்டும்.